மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ராஜு அண்ணனை அன்னைக்கு கல்யாணத்துல வச்சு பார்த்தது, அண்ணியை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. எப்படி இருக்கீங்க அண்ணி? ஆமா ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. அங்க நாங்க கேரளால இருக்கும்போது நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் தான் நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோமே. எப்ப பிள்ளைங்களா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தான் பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. பிள்ளைங்களா எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சுங்க. இது யாரு? அன்பா. அன்பு எல்லாம் பார்த்து நான் ரொம்ப வருஷம் ஆகுது. அன்பு இத்தனோண்டு பையனா இருக்கும்போது அவனை பார்த்தது. அப்புறம் ஐஷு ஐஷு பிறந்து ஒரு 5 மாசமா 6 மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதானே இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஆமா ஆமா அண்ணி, ஐஷு பிறந்து 6 மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்க. ஆமா பாருங்க, அந்த பிள்ளைய 6 மாசத்துல பார்த்தது. ஆனா இப்போ வளர்ந்து கல்யாணம் பண்ண போற வயசாயிடுச்சு. என் பையனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கேன். என்னால நம்பவே முடியல. ஆமா ஆமா, அது சரிதான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 குடும்பமும் இப்படி சந்திச்சுக்குவோன்னு நான் நினைச்சே பார்க்கல. அதுலயும் ராஜு நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்போ இப்போ நம்ம 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு சம்பந்திகளாக போறோம். இது கூட என்னால நம்பவே முடியல. ஆமா சந்திரா, அதுதான் நேரங்கிறது. யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்குதோ அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா அந்த கடவுள் கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஆமண்ணே, நீங்க சொன்னதுதான் 100க்கு 100 உண்மை. யாரு கூட சேரணும்னு அந்த கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறாரோ அதை நம்மளால மாத்த முடியுமா? யாரு எந்த மூலையில இருந்தாலும் சரி, எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு பாருங்க. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்னு சொல்றது உண்மைதான். ஏன்னா இப்ப இத்தனை வருஷமா நாங்களும் இங்கதான் இருக்கோம், பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். அதே மாதிரி அன்பும் இங்க பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். ஆனா இன்னி வரைக்கும் அன்பும் எங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு பாருங்க. அதுலயும் அன்போட ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? அபிராமி ஹாஸ்பிட்டல் தானே. அபிராமி ஹாஸ்பிட்டல் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அப்ப கூட அது அன்போடதுன்னு எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு கல்யாணத்துல வச்சு உங்களை பார்க்கும்போது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் அது நம்ம அன்போட ஹாஸ்பிட்டல்னு. ஐயோ அங்கிள், எனக்கும் தான் அங்கிள் இங்க ராஜகோபால் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குன்னு தெரியும். ஆனா அது உங்களோடதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ராகேஷை கூட நான் இனி வரைக்கும் பார்த்ததெல்லாம் இல்ல. ஏன் ராகேஷ், நீ என்ன பார்த்திருக்கியா? இல்ல, நான் உங்களை பார்த்தது இல்ல. ஆனா டாக்டர் அன்பு செல்வன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி சரி, அதுக்கு என்ன, இப்ப எல்லாரும் இப்படி ஒன்னா குடும்பமானதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு இருக்கு. சரி போதும் சித்தி, அவங்க பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம பாட்டுக்கு பழைய கதையவே பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ ஆமா ஆமா, அதுலயும் நீங்க ஐஷுவா 6 மாச குழந்தையில பார்த்தது. இப்ப அவ எப்படி இருப்பான்னு நீங்க பாக்கணும்ல. பார்த்து உங்களுக்கு எல்லாம் பிடிக்கணுமே. ஐயோ ஜானகி, எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஐஷா 6 மாச குழந்தையிலேயே அவ்வளவு அழகா இருப்பா. இதுல இப்ப வளர்ந்து பெரிய பொண்ணா ஆயிருப்பா. இப்ப எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? ரொம்ப அழகா தான் இருப்பா. எங்களுக்கெல்லாம் அவ எப்படி இருந்தாலும் பிடிக்கும். என்ன எங்க பையனுக்கு பிடிச்சா போதும். அவனுக்கு பிடிக்காம என்ன? ஐஷு 6 மாசமா இருக்கும்போது இவனுக்கு 2 வயசா 3 வயசா இருக்கும்ல. அப்ப கூட குட்டி பாப்பான்னு ஐஷு கூட விளையாடிட்டே இருப்பான். தம்பி, அப்ப குட்டி பாப்பான்னு விளையாண்ட பொண்ணுதான் இப்ப பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஆண்டி, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணை பார்க்கணும்ல. பார்த்து பிடிச்சிருந்தா தானே அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம். ஐயோ சித்தி, இதுக்கு மேல பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு மாப்பிள்ளை வெளிப்படையா சொல்ல முடியாது. போய் முதல்ல ஐஷோவை கூட்டிட்டு வாங்க போங்க. சரி சரி, இதோ இப்ப போய் கூட்டிட்டு வரேங்க. அங்கிள், ஐஷு இப்ப வந்துருவா. நீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அங்கிள். ஆண்டி ஸ்வீட் எடுத்துக்கங்க. இல்லப்பா, முதல்ல பொண்ணு வந்துட்டோம். பொண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் எடுத்துக்கிறோம். என்ன ஆண்டி, இது என்ன ஃபார்மாலிட்டியா? ஐயோ அன்பு, ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்றதுக்காக நாங்க என்ன வெளியாளுங்களா? இது நம்ம வீடு. ஸ்வீட் என்ன, இந்த பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் போவோம். போதுமா? சரி அங்கிள், அது போதும். டாடி, நான் இப்பவே சொல்றேன், பொண்ணை பார்த்த உடனே என்னால பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. பொண்ணுகிட்ட தனியா பேசி எனக்கு அவ செட் ஆவானா மட்டும்தான் என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா இப்ப எனக்கு பொண்ணுகிட்ட மனசை விட்டு பேசுறதுக்கெல்லாம் மைண்ட் கிடையாது. எனக்கு இன்னொரு நாள் அவகிட்ட பொறுமையா பேசி அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். சரி பண்ணி சொன்னது எனக்கு புரிஞ்சுது. அது இப்ப உடனே நம்ம சொல்லிட முடியாதுல்ல. முதல்ல பொண்ணு வரட்டும். பொண்ணு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அப்புறம் இன்னொரு நாள் 2 பேரும் தனியா வெளியே பார்த்து பேசட்டும். அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். ஓகே டாடி. ஆனா அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவேன். இன்கேஸ் எனக்கு பிடிக்கலனா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்டு பழக்கத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் நான் தயவு செஞ்சு கம்பல் பண்ணிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். இல்லப்பா, கல்யாண விஷயத்துல அப்படிலாம் நாங்க கம்பல் பண்ணுவோமா? உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சா போதும். முதல்ல பொண்ணு வரட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இரு. அதோ ஐஷு வந்தாச்சு. வாவ், சோ பியூட்டிஃபுல். இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருப்பான்னு நினைக்கல. எங்க பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா இல்லங்க? நம்ம இவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்தது. ஆனா இப்ப எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கா பாருங்க. ஆமா ராணி, பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா. நம்ம பையனுக்கு பொருத்தமா இருப்பா.
ஆமாங்க, நம்ம பையனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. இந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு என்ன ராணி, நம்ம பையன் மட்டும் சரின்னு சொல்லட்டும், உடனே கல்யாணத்தை வச்சு அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு போயிடலாம். ஆனா அவன் சம்மதிக்கணுமே, அதுதானே இப்ப பிரச்சனை. அவன் தான் சொல்லிட்டானே, பாக்குறதுக்கு அழகா இருந்தா மட்டும் பத்தாது, பேசி பார்த்து அவனுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு. அது எப்படிங்க அவனுக்கு பிடிக்காம போகும்? அங்க பாருங்க, பொண்ணு வந்ததுல இருந்து பொண்ணு வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். எதுக்கும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க இப்போ. சரி இரு, கேட்டு பாக்குறேன். அப்பா ராகேஷ், பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கா. எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ பேசி பார்க்காம சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்ட. இருந்தாலும் பொண்ணை பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொன்னேன்னா. ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. அப்படியா, உனக்கு பிடிச்சிருக்கா? அது போதும்பா. அப்புறம் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொன்ன. இன்னொரு நாள் நீ பொறுமையா அவகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவை சொல்லிக்கலாம். இல்ல டாடி, இன்னொரு நாளெல்லாம் இல்ல, இன்னைக்கே நான் அவகிட்ட பேசுறேன். என்னப்பா சொல்ற? நீதான் இன்னைக்கு ஏதோ மைண்ட் சரியில்லை, பேச முடியாதுன்னு சொன்ன. ஆமாம் டாடி, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் மைண்டு சரியில்லாம தான் இருந்துச்சு. மைண்டு ஃபுல்லா அவன் மட்டும்தான் இருந்தான். ஆனா இவளை பார்த்ததும் மைண்ட்ல இப்போ எனக்கு வேற எதுவுமே இல்ல, இவ மட்டும்தான் இருக்கா. இப்ப மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு டாடி. எனக்கு இப்பவே இவகிட்ட பேசணும். இவளை நான் மிஸ் பண்ண விரும்பல. இவகிட்ட தனியா பேசி பிடிச்சிருந்தா சீக்கிரமாவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எங்க நான் சொல்லல நம்ம பையனுக்கு பிடிக்கும்னு. அவங்க கிட்ட பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு சொல்லுங்க. பேசி பார்த்துட்டு இப்பவே நம்ம முடிவை சொல்லிட்டு போயிடலாம். ராகேஷ், சரி நீ பேசி பாரு. பேசினா உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இப்பவே சொல்லிட்டு போயிடலாம். ஓகே டாடி, முதல்ல நான் அவகிட்ட பேசுறேன். சரி இருப்பா, நான் சொல்றேன். அங்கிள், இதுதான் என் தங்கச்சி ஐஷு. ராகேஷ், இதுதான் நீங்க பார்க்க வந்த பொண்ணு. பொண்ணு எப்படி இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, நீங்க சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எப்படி வளர்ந்துட்டா பாருங்க. பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னால டீ குடிங்க. ஐஷு, எல்லாருக்கும் டீ குடுமா. ஜானகி, டீ எல்லாம் இருக்கட்டும், அதுவும் முக்கியம். டீ எல்லாம் பொறுமையா குடிச்சுக்கலாம். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கிள், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதாதே, மாப்பிள்ளைக்கும் பிடிக்கணுமே. ஆனா ராகேஷ் எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்காரு. ஐயோ அன்பு, அவனுக்கும் பிடிச்சிருக்கு, பிடிக்காமலாம் இல்ல. இருந்தாலும் இந்த காலத்து பிள்ளைங்கல்ல, இந்த காலத்துல யாரும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்லு. ஐயோ ஆமா அங்கிள், சரியா சொன்னீங்க. ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆமா அன்பு, அதான் ஒரே நாள்ல பேசி புரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் அவனுக்கு பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா. பேசிட்டு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சீக்கிரத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்லா பேசி புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன அங்கிள், தனியா பேசணும்னா ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, இதுல என்ன இருக்கு? ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வரட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா தானே நம்ம அடுத்த மேல பேச முடியும். ஆமா ஜானகி, இனி மேல பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐஷுவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பேசி இனி ரெண்டு பேருக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஐஷு தான் எங்க வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த சாபங்கள் நான் பாவம் இல்லையா? விதி கண்ணா மூச்சி விளையாட நாம் காதல் பொம்மையா? விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்பதே. அப்பத்தா, இது என்ன இடம் அப்பத்தா? நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இத்தி மருமகளே, நான் தான் உங்ககிட்ட சொன்னோம்ல, உனக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் தான். நேரங்கால பார்க்காம ஏதோ ஒரு நேரத்துல என் பேரன் உன் கழுத்துல தாலி கட்டி விட்டான். ஆனா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை தொடங்க போறது நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் தொடங்கணும். அதுக்கு தான் ஜோசியர்கிட்ட தேதி குறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏதோ நல்ல நேரம் உங்களுக்குள்ள எதுவும் நடக்கிறதுக்குள்ள நான் வந்தேன். இல்லைன்னு சொன்னா அதையும் நேரங்களை பார்க்காம ஏதோ ஒரு நேரத்துல வாழ்க்கையை தொடங்கிருப்பீங்க. அதுலயும் ஆடி மாசத்துல சாந்தி முகூர்த்தம் நடந்திருந்தா அப்புறம் பிறக்க போற பிள்ளைக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். நல்ல வேலை ஏதோ நான் வந்து எதுவும் நடக்காம தடுத்தேன். அப்புறம் இப்பதான் ஆடி மாசம் முடிஞ்சு போச்சுல்ல, இந்த ஆடி மாசம் வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுக்கே என் பேரன் வந்து எங்களை பிரிச்சுட்டேன்னு சொல்லி என்ன திட்டிக்கிட்டே கிடந்திருப்பான். இதுக்கு மேல என் பேரனால பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் உடனே ஜோசியர் கிட்ட பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சு அன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைப்பேன் ஜோசியரை பார்க்கலாம்னு உன்னையும் கூட்டிக்கிட்டு வந்தேன். ஐயோ, ஒரு வழியா சக்தி எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு. இவ்வளவு நாள் இதுக்காக தான் குட்டி போட்ட போன மாதிரி நம்மளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஆனாலும் ஆடி மாசம் முடியாம ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் பாவம் சக்தி இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு, எப்படா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு சக்தி காத்துக்கிட்டு இருப்பாரு.
ஐயோ ஆனா இப்போ ஜோசியர் ஒரு தேதி சொன்னா அந்த தேதியில தானே அப்பதான் சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது வேற நீ எப்ப சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அதுக்கும் ரொம்ப நாள் காத்திருக்கிற மாதிரி இருந்தா சக்தி அவ்வளவுதான், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. சரி, ஜோசியர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எங்க இந்த ஜோசியரை இன்னும் காணல? நம்ம வந்து உட்காந்து இம்புட்டு நேரமாவது. ஐயா வாங்கம்மா, வணக்கம். வணக்கம்ங்க ஐயா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா அது வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா. என் பேரனுக்கு என் மருமவளுக்கும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்குது. ஆனா அது என்னண்டா ஒரு சின்ன பிரச்சனையில அவசரமா என் பேரன் என் மருமவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியதா போச்சு. அதனால 4 கிழமை நேரம்ட்டு ஒன்று பார்க்காம கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க ஐயா. அதான் சரி, பிள்ளைகளுக்கு கல்யாணம் தான் நேரங்களை பார்க்காம நடந்து போச்சு. இனி அது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதாவது நல்ல நாள் நேரமெல்லாம் பார்த்து 12 தான். இப்போ ஆடி மாதம் வேற வந்துட்டு பார்த்தீங்களா, இடையில ஆடி மாதம்லாம் முடிஞ்சு நல்ல நாளாக பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு தேதியை குறித்து அன்னைக்கு பிள்ளைங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ட்டு அதுக்கு ஒரு தேதியை குறிக்கிறதுக்காக வந்திருக்கோங்க ஐயா. சரிம்மா, அதுக்கு என்ன, சாந்தி முகூர்த்தத்துக்கு தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடி மாசம் முடிஞ்சுட்டு அப்புறம் எந்த நாளா இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கிடலாம். இருந்தாலும் பிள்ளைகளோட ஜாதகம் இருந்துச்சுன்னா கொடுங்க. ஏன்னா கல்யாணம் தான் 4 கிழமை, ஜாதகம் எதுவும் பார்க்காம நடந்துருச்சுன்னு சொல்றீங்க. இனி சாந்தி முகூர்த்தம் பண்ணையில எதுக்கும் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் தேதியை குறிச்சு தரேன். இதான் 2 பேரோட ஜாதகத்தை முன்னால வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் என் பேரனோடது அப்புறம் என் மருமவோடது ஜாதகம். பார்த்துட்டு ஒரு நல்ல நாளா தேதியை குறிச்சு கொடுங்க ஐயா. ஓ, இதுவா? சரி இருங்க, நான் பார்த்துட்டு தேதியை குறிச்சு தரேன். ஐயா பிள்ளைகளோட ஜாதகம் எப்படி இருக்கு? எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நல்லா பொருந்துதுங்களா? இனி பொருந்துதா பொருந்தலையான்னு சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லதான், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு எப்ப வச்சுக்கிடலாம்? அம்மா, அது ஜாதகம் பார்த்தேன். நான் சொல்றேன்னு ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. உள்ளத போல சொல்லணும். எதையும் மறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் உள்ள மாதிரியே சொல்லி விடுறேன். என்னையா சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்க்கலையே பிள்ளைங்க ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு தோணுதே. இல்ல அப்படியே எதுவும் பிரச்சனை இருந்தாலும் பரிகாரம் அப்படி எதுவும் இருக்கும்ல, என்ன எதுன்ட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா. ஏன்னா வாழ வேண்டிய பிள்ளைங்க. என் பேரன் வேற அப்பனாத்தா இல்லாதவன். அவன் பாவம் இப்பதான் அவன் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி அவன் வாழ்க்கைக்கு வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடக்கான். இந்த நேரத்துல எதுவும் பிரச்சனைண்டா அதை என்னாலையும் தாங்கிக்க முடியாது, அவனாலையும் தாங்கிக்க முடியாதுய்யா. என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா. அது அம்மா, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அது பிள்ளைங்களோட ஜாதகத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். அதுக்கு பரிகாரம் பண்ண சரியா போயிடும். அது என்ன ஏதுன்னு நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன், இருக்குமா? ஐயோ, என்ன பரிகாரமா இருந்தாலும் பண்ணிக்கிடலாம். ஆனா என் பேரனும் மருமவனும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்றேம்மா, அது பரிகாரம் கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. பரிகாரம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்க கேட்ட மாதிரியே சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஒரு தேதியை குறிச்சு தாரேன். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க, எனக்கு வெளியே இருக்க, நீங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க. மடி மருமவள, ஜோசியர் சொல்றதை கேட்டு நீ ஒன்னும் பயந்துக்கிடாத. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குன்னு சொல்றாருல்ல, அவர் பார்த்து சொல்லுவாரு. அந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போகும். சரியா? இப்ப அவர் பார்த்து சொல்லுவாரு, நம்ம வெளியே இருக்கலாம்பா. சரிங்க பத்தா. ஆமா, நீங்க மட்டும் கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. மருமக இங்க இருக்கட்டும். மருமகளோட ஜாதக விஷயமா எனக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட பேச வேண்டி இருக்குது. என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க ஐயா. மருமவளே, ஜோசியரை நம்ம ஜாதக விஷயமா கேட்கணும்னு சொல்றாரு. என்ன ஏதுன்னு எல்லாம் சரியா சொல்லு, தெளிவா சொல்லு. அப்பதான் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்லுவாரு. சரியா? நான் வெளியே இருக்கேன், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூப்பிடு. சரிங்க பத்தா. அம்மா, உன் பேரு கயல் தானம்மா? ஆமாங்க, என் பேரு கயல் தான். ஆமா கயல், நான் சொல்ல போறது உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. உள்ளதை நான் அப்படியே தான் சொல்லி ஆகணும். அப்புறம் சிலருக்கு இந்த ஜோசியம், ஜாதகம் இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாதவங்க அதை பத்தி கண்டுக்கிடாம அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிடுவாங்க. ஆனா நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டோம்னா மனசுக்கு கடந்து உறுத்திக்கிட்டே கிடக்கும். அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லிவிடுவோம். அந்த பரிகாரம் செஞ்சிட்டோம்டா அந்த பிரச்சனை சரியா போகுதோ இல்லையோ, பரிகாரம் செஞ்சிட்டோம் பிரச்சனை சரியாயிருங்கிற நம்பிக்கையிலேயே அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிடுவாங்க. அதனால என்கிட்ட வரவங்க கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியா போவாதுன்னா கூட நான் சரியா போயிரும் பரிகாரம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது சரியாவுதோ இல்லையோ, அது சரியா போயிருங்கிற நம்பிக்கையிலேயாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதுக்காகத்தான். ஆனா நீ படிச்ச புள்ள, அதனால உன்கிட்ட நான் இதுல உள்ளதை சொல்றேன். ஏன்னா நாளைக்கு ஜோசியர்கிட்ட போனோம், அவர் எதுவுமே சொல்லலைன்னு நீ நினைக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் இதை நீ நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் அது உன்னோட விருப்பம்மா. என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்புறம் உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் கல்யாணம் 4 ஜாதகண்டு எதுவும் பார்க்காம அவசரத்துல நடந்துருச்சுன்னு சொன்னாங்க.
ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஜாதகத்தை கொண்டு போய் வேற ஏதாவது ஜோசியர்கிட்ட காமிச்சிருந்தா அப்பவே இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கல்யாணமாவது பண்ணாம இருந்திருந்தா 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? எங்க ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? எங்க 2 பேருக்கும் பொருத்தம் ஏதாவது இல்லையா? பொருத்தம் எல்லாம் இல்லைன்னா பரவாயில்லம்மா. பொருத்தம் இல்லைனாலும் மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மன பொருத்தம் தான் முக்கியம். அது இருந்தா மத்த பொருத்தம் இல்லைனாலும் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இங்க ஜாதகமே பிரச்சனையா இருக்குமா. என்ன சொல்றீங்க? எங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை? பிரச்சனை உங்க ஜாதகத்துல இல்லம்மா, உன் ஜாதகத்துல. உன்னோட ஜாதகப்படி உனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரும்போது அதோட அப்பன் உயிரோட இருக்க மாட்டான். ஐயா, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, உனக்கும் உன் புருஷனுக்கும் பொருத்தத்துக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லா பொருத்தமும் இருக்கு. 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ்றதுக்கான எல்லா அமைப்பும் உங்க 2 பேரோட ஜாதகத்துல இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் நிம்மதியோட 2 பேரும் கடைசி வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு நீங்க 2 பேரும் மட்டும் இருந்தாதான் முடியும். 3ஆவதா உங்களுக்குள்ள குழந்தைன்னு ஒண்ணு உருவாச்சுன்னா அந்த குழந்தையாலதான் உன் புருஷனுக்கு ஆபத்து. அந்த குழந்தை உருவாகும் போதும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ மாசமாகி அந்த குழந்தை இந்த பூமியில காலடி எடுத்து வைக்கிற அந்த நாள் அன்னைக்குதான் உன் புருஷனுக்கு கடைசி நாள். புள்ள பிறக்கிற அன்னைக்கு உன் புருஷனோட உயிர் போயிடுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாயா